Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல ஃப்ரீயா மணி earn பண்ண போறோம். என்ன மாதிரி மணி earn பண்றன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாக மணி earn பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னு சொல்லி கேட்டால், ஸ்ரீலங்காவில் பைனான்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பைனான்ஸ்னு சொன்னால் என்ன, பைனான்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, பைனான்ஸில் டொலர்ஸ் எப்படி அதில் டெபாசிட் பண்ணுறது, பைனான்ஸில் இருக்கிற டொலர்ஸ் எப்படி வித்ட்ரோ பண்ணி ஸ்ரீலங்கா பேங்குக்கு வித்ட்ரோ பண்ணுறது, அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்களை தமிழில் கூகுள் டெக்கில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு போகலாம். நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் லேர்ன் அண்ட் ஏர்னில் போயிட்டு ஏர்ன் பண்ண போகிறது, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ண போகிறோம். என்ன மாதிரின்றது தான் வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். பைனான்ஸை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் பாருங்கள், மேலே மெனு இருக்குது, அதில் கிளிக் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் மோர் சர்வீசஸ்ன்னு சொல்லி கீழே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லி மேலே சர்ச்சில் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதும் இதில் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கான குவிஸ். எது அவைலபிளாக இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் ஆல்னு சொல்லியிருக்கு. இதில் கிளிக் பண்ணி ஆன்கோயிங் ஆக்டிவிட்டீஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் இப்போ ஆன்கோயிங்கில் என்னென்ன போயிட்டுருக்கு, என்னென்ன ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் கன்ஸ், அதாவது இந்த குவிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு பிரின்சிபல் ரிவார்டாக 20 கன் கொயின் கிடைக்கும். இந்த கொயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 நாளைக்கு லொக்டில் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது 0.0054 கன் கொயின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இது 180 நாள் கழித்து டோட்டலாக நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் லேர்னிங்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மேலே ஸ்டார்ட் குவிஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண முதல் இதில் பாருங்கள் ஒரு அம்புக்குறி இருக்குது. இந்த சைட்டில் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். கொடுத்ததும் உங்களுக்கான குவிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 18 கேள்வி இங்கே தராங்க. அதாவது 18 கேள்விக்கு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மூலமாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, முதலாவது கேள்விக்கான இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதுதான் ஆன்சர். பிகாஸ் இட் கான் பி வித்ட்ரோன் ஒன்ஸ் டெபாசிட்டட் இன்டு த கேம். ஸோ இதுதான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர். ஸோ கேள்வியையும் அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் சரியாக பாருங்கள். செலக்ட் பண்ணதும் சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ண வேணும். இப்படியே ரெண்டாவது கேள்வி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா கேள்விக்குமான இந்த 18 கேள்விக்குமான ஆன்சர் கூகுள் டெக்கில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெலிகிராமுக்கு போயிட்டு மேலே சர்ச்சில் கூகுள் டெக் ஒஃபீஷியல் இந்த மாதிரி அட்சைன் போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணால் இதுதான் எங்களோட கூகுள் டெக்கோட ஒஃபீஷியல் டெலிகிராம் சேனல். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான 18 ஆன்சர்ஸும் கொடுத்துருக்குறேன். கேள்வியோட ஒவ்வொரு கேள்விக்குமான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஓகே, அதில் இருந்து நான் 17 கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். கடைசி கேள்வி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30%, அதாவது பி. இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்ததும் வியூ ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டன் எனேபிள் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ கேஸ் கம்ப்ளீட்டட். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். வி வில் ரிவ்யூ அண்ட் அனௌன்ஸ் த ரிசல்ட்ஸ் வியா த ரிவார்ட் ஹிஸ்ட்ரி பேஜ்.
ஸோ உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸுக்குள்ள வந்து ரிவார்டு ஹிஸ்ட்ரி பேஜில் இதுக்கான ரிவார்டு வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 48 ஹவர்ஸில் உங்களுக்கு உங்களோட பைனான்ஸில் வந்து அசட்ஸில் ஏர்னுக்கில் போயிட்டு செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குயிஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 0.5 USDக்கு மேற்பட்ட பெறுமதியான coin வந்து எனக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி நான் வந்து செய்த இதே குயிஸுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து இப்படி வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஒரு டைம் வரும்போது நீங்கள் இதை வந்து வித்ட்ரோ பண்ணி எடுக்கலாம். சிலது வந்து லாக்டில் இருக்கும், சிலது வந்து நீங்கள் உடனே வந்து வித்ட்ரோ பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குயிஸை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணால் இந்த ரிவார்டு எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது ஃப்ரீயாக. ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஸ்ரீலங்காலையும் வந்து தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.